வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாமஸ் சாவேஜ் எழுதின த பவர் ஆஃப் த டாக் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. 1925 மாண்டான்ற இடத்துல ரெண்டு சகோதரர்கள் ஃபில், ஜார்ஜ், இவங்க ரெண்டு பேரும் திருமணம் ஆகாதவர்கள். இவங்களுடைய பேரண்ட்ஸ் அங்கே ஒரு ரேன்ச்னால் அந்த ஆடு மாடு குதிரையெல்லாம் வச்சு வளர்ப்பாங்களே அந்த மாதிரி ஒரு இடம் தான். அவங்க அதை நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர் ஆகிட்டு சால்ட் லேக் சிட்டிக்கு போயிட்டாங்க. இப்போ ஃபில்லும் ஜார்ஜும் தான் அந்த இடத்த பார்த்துக்குறாங்க. இதில் ஃபில் பார்த்திங்கன்னா பயங்கர டேலண்ட்டான ஒரு பர்சன், நல்லாவும் படிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு இந்த ரஃப் ரேஞ்சராக இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஜார்ஜ் அவ்வளோவா வெளியில் சொல்கிற அளவுக்குலாம் திறமையானவர் இல்லை. ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துமையாக அந்த ரேஞ்சை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஃபில் ஒரு சின்ன டவுனு பீச்சுன்ற இடத்துக்கு போகிறாரு. அங்கே அவர் விதவையான ரோஸ் கார்டனை பார்க்குறாரு. இவங்க அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் பிஸ்னஸ் விமன், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஹோட்டல் நடத்தியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் டாக்டராக இருந்திருக்காரு. ஆனால் அவர் தற்கொலை பண்ணி இறந்துட்டார். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஃபில் ரோஸ் கார்டனோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு. ஏன்னா ரோஸ்க்கு ஒரு டீனேஜ் வயசில் பீட்டர்ன்ற மகன் இருக்காருங்க. அவரை ஃபில் சிசின்னு கூப்பிட்றாரு. சிசின்றது ஒரு தப்பான ஒரு ஆணும் சொல்கிற ஒரு வார்த்தை இல்லை. அதனால் அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஜார்ஜ் அங்கே வராரு பெல்லெல்லாம் பே பண்ணுறதுக்கு. அப்போ ரோஸ் அழுகிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்கும் போது அவருக்கு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அவர் அடிக்கடி ரோஸை பார்க்குறாரு, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான். இவர் அடிக்கடி ரோஸ் போய் பார்க்குறத கேள்விப்பட்ட ஃபில் அவங்க அம்மாவுக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி ஜார்ஜ் அடிக்கடி போய் ஒரு விதவை பொண்ணை பார்த்துட்டு இருக்கான், நல்லா இல்லைன்னு கொஞ்சம் கண்டின்னு. ஆனால் அப்போ ஜோர்ஜ் சொல்கிறாரு, இல்லை ஜார்ஜ் சொல்கிறாரு, நாங்கள் ஏற்கனவே ரகசியமாக திருமணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் ஒன்றா தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஃபில்லுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இப்போ வெளியில் விஷயத்த சொல்லிட்டதுனால ரோஸ் அவங்களும் அந்த ரேஞ்ச் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. ஜார்ஜோடு இருக்கிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் ஃபில்லுக்கு என்னவோ ரோஸை பார்த்தாலே பிடிக்கவே இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கிறாருன்னா, இவங்க நம்மக்கிட்ட பணம் நிறையா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஜார்ஜை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சால் ரோஸால் அங்கே இருக்க முடியாதோ அத்தனையும் செஞ்சுட்டுருக்காரு. ரோஸ்க்கும் தெரிஞ்சிடுது இந்த மாதிரி ஃபில்லுக்கு நம்மளை பிடிக்கலை அப்படின்னு. ஆனாலும் அந்த புது வாழ்க்கைக்கு எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. பீட்டரையும் எடுத்துகிட்டு போய் அவங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுனில் ஒரு போர்டிங் ஸ்கூலில் தான் போட்டிருக்காங்க. இப்போ சம்மர்ன்றதுனால அவர் இந்த பர்பேங்க் ரேஞ்சுக்கு வராரு. அவருக்கு ஜார்ஜோட அம்மா இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பீட்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஃபில்லை பார்த்த உடனே பீட்டருக்கு தெரிஞ்சிடுது இந்த மாதிரி ஃபில் நம்ம அம்மாவுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தின்னு இருக்காருன்னு. அதை விட மோசம் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு வாட்டி ஃபில்லுக்கு தனியாக ஒரு ப்ரைவேட் பாண்ட் இருக்குது, அங்கே தான் அவர் குளிப்பார். ஒரு வாட்டி பீட்டர் தெரியாமல் போகும்போது ஃபில் நேக்கடாக இருக்கிறத பார்த்துறாரு. அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு வெறுப்பு மாதிரி வந்துடுது. இப்போ ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடம் அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்னா ஃபில் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாரு. அதனால் அவங்களுக்கு பயங்கர தலைவலி வருது. அந்த தலைவலியை தடுக்கிறதுக்கு அவங்க குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஜார்ஜுக்குன்னு ஒரு லிக்கர் கேபினெட் இருக்குது. அதில் இருக்கிற லிக்கரை அவருக்கு தெரியாமல் திருத்தனமாக எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணுறாங்க, இதே மாதிரி போயினே இருக்க முடியாது, நம்ம ஃபில்லோடு நேருக்கு நேராக பேசிடலாம், என்னை ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டலான்னு சொல்லிட்டு போய் அவங்க நேராகவே கேட்குறாங்க. ஏன் இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்துகிற, நான் ஜார்ஜோடு இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்கும் போது ஃபில் சொல்கிறாரு, நீ திருட்டுத்தனமாக குடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க இதை பேசுகிறத பீட்டர் கேட்டுறாப்படி. அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு வாட்டி பீட்டர் அந்த ரேஞ்சில் வரும்போது பக்கத்தில் ரேஞ்சில் இருக்கிறவங்கலாம் பீட்டரை ரொம்ப ஹியூமிலேட் பண்ணுறாங்க, ரொம்ப கிண்டல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பீட்டர் அவங்க என்ன பண்ணாலும் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அதை நல்லா எதிர்கொள்கிறான். அப்போ தான் ஃபில்லுக்கு என்ன இல்லை நம்ம இந்த பீட்டரை நம்ம பக்கம் எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் ரோஸை நம்ம கஷ்டப்படுத்தலாம். அப்போ என்ன ஆகிடும்னா, ஜார்ஜும் ரோஸும் டைவர்ஸ் வரைக்கும் நம்ம அழகாக எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் பீட்டர்கிட்ட நெருங்கி பழக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன்கிட்ட நெருங்கி பழக பீட்டரோட கான்ஃபிடென்ஸும் க்யூரியாசிட்டியும் அவனை ரொம்ப கவர்ந்துடுது. அவன் அறியாமல் அவனுக்கு பீட்டரை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதே சமயத்தில் ரோஸ்
இந்த இந்த ஆடு மாடு இதெல்லாம் அதோட தோலெல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் ஹைடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல விலைக்கு விற்பாங்க. ஆனால் ரோஸ் வந்து பர்பேங்கில் இருக்கிற ஹைட்ஸ் எல்லாம் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்களே விற்றுறாங்க. அவங்க பிஸ்னஸ் விமன் தானே, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா கான்டாக்ட் இருக்கும். இதை கேள்விப்பட்ட உடனே ஃபில்லுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஏன்னா அவன் என்ன நினச்சிருந்தான்னா, அந்த ஹைடெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கயிறு மாதிரி பண்ணி பீட்டருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அது வந்து இவங்ககிட்ட சொல்லாமலே அவங்க விற்றதுனால அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு கத்துறாரு. அப்போ பீட்டர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, நான் ஒரு ஹைடு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு தோல், ஒரு விலங்கோட தோல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உடனே நீங்கள் வேணால் அதை வச்சுங்க, அதை வச்சுட்டு நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொன்ன உடனே ஃபில்லுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிடுது. என்னடா இந்த பையன் இவ்வளோ யோசனையாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு என்ன ஆகிடுதுன்னா, பீட்டர்கிட்ட அவனுக்கு செக்ஷுவலாக அட்ராக்ட் ஆகிடான். இதுக்கு முன்னாடி அவனோட மென்டரான பிரான்கோ ஹென்ரி கிட்ட அவனுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு ஒரு வாட்டி வந்திருக்கு. அதே உணர்வு அவனுக்கு இப்போ பீட்டர்கிட்ட வருது. சரின்னு சொல்லிட்டு அந்த தோலை வாங்கிட்டு அவன் செய்ய வேண்டிய அந்த கயிறை செஞ்சிட்ருக்கான். சீக்கிரமாக ஃபில்லுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவன் இறந்து போயிடுறான். ஃபில் இறந்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. ரோஸ் வந்து குடிக்கிறத நிறுத்திட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தலைவலி வரதில்லை. அது மாத்திரம் இல்லாமல் ஜார்ஜோட பேரண்ட்ஸையும் வந்து கிறிஸ்மஸ்க்கு அவங்க ரேஞ்சுக்கு கூப்பிட்றாங்க. அவங்க அம்மா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே பீட்டருக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. இதுதான் வேணும், எங்கள் அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அவன் மனசில் நினைக்கிறான். ஏன்னா அவங்க அப்பாவுடைய சூசைடு மாத்திரம் இல்லை, ஃபில் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் ஒரு தோலை கொடுத்தான் இல்லையா ஹைடை ஃபில்க்கு, அதில் வந்து அவன் ஆந்த்ராக்ஸை தடவி கொடுத்துருக்கான். அந்த ஆந்த்ராக்ஸுன்றது ஒரு பயங்கரமான விஷயம். அது நம்ம தோல் உள்ளே போயிட்டு நம்மளை வந்து கொன்னுடும். அதனால தான் வந்து ஃபில் இறந்துருக்கான். இப்போ அவன் என்ன சந்தோஷப்படுறான்னா, அப்பா எப்படி வந்து இறந்தாரோ அதே மாதிரி ஃபில்லும் இறந்ததுனால எங்கள் அம்மா இப்போ சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஃபில் நினைக்கிற மாதிரி இந்த கதை முடிஞ்சிருக்கு. இதை கதையை படிக்கிறவங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடும். ஏன்னா வந்து அப்போ தான் கடைசியில் தான் அவங்களுக்கு தெரியுது, பீட்டருடைய அப்பாவுடைய இறப்புக்கும் காரணம் பீட்டர் தான். அவன் இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணி அவங்க அப்பாவையும் வந்து இறக்குற வரைக்கும் கொண்டு போயிருக்கான்னு தெரியுது. இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கதை. அம்மா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பீட்டர் எந்த அளவுக்கு போயிருக்கான், 2 கொலைகளே வந்து செஞ்சுருக்கான். அவங்க அப்பாவையும் செஞ்சுருக்கான், அவங்க அம்மாவுடைய வாழ்க்கையே கஷ்டப்படுத்திகிட்டு இருந்த ஃபில்லையும் செஞ்சுருக்கான்றது நமக்கு தெரியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.